இயேசு இறந்ததற்கு பயன்படுத்தப்பட்ட 2 உண்மையான பொருட்களை காட்ட போகிறேன். வீடியோவை கவனமாக பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது தான் இயேசுவோட தலையில் வைக்கப்பட்ட உண்மையான முள்கிரீடமாம்மா. இதில் இருக்கிற முள் எல்லாமே பயங்கர கூர்மையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அதில் ஏகப்பட்ட கிளைகள் இருக்கும். அந்த கிளைகளில் இருக்க முள் கூட பயங்கர கூர்மையாக இருக்குமாம்மா. அதில் இயேசுவோட ரத்தம் படிஞ்சதுக்கான கரை அந்த காலத்தில் இருந்ததாம்மா. இப்போ அழிஞ்சு போச்சாம்மா. இந்த ஒரு கிரீடத்தை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் தினைக்கும் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ரெண்டாவது இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இயேசுவை அடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட சாட்டை. இது முழுக்க மனித எலும்புகளையும் விலங்கு எலும்புகளையும் நார்களையும் பயன்படுத்தி தான் கட்டியிருக்காங்க. ஸோ இயேசுவை இந்த ஒரு பெல்ட்டால், அதாவது இந்த ஒரு சாட்டையால் தான் அடித்தாங்க. கடைசியாக நீங்கள் பார்க்க போகிறது இயேசுவோட கைகள்லையும் கால்கள்லையும் அடிக்கப்பட்ட இந்த ஆணி தான். இந்த ஆணி கிட்டத்தட்ட 13 சென்டிமீட்டர் நீளம் இருக்குமாம்மா. இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள், இவ்வளோ நீளமாக இருக்குது. இதை வச்சு தான் இயேசுவோட கைகள்லையும் கால்கள்லையும் அடித்தாங்களாம்மா. இது மரண வலியை கொடுக்குமா. இயேசு உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் ஆமேன்னு கமெண்ட் பண்ணிடுங்க.